திருச்சியில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தில் தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா கார் மோதியதில் காவலர் ஒருவரின் கால் முறிந்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வேட்புமனை தாக்கல் செய்தார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் வந்த அவர் விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வேனில் ஊர்வலமாக வந்தார். இந்த பிரச்சாரத்திற்கு பல்வேறு கட்ட விதிமுறைகளை திருச்சி போலீசார் விதித்திருந்தனர். ஆனாலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்பன உள்ளிட்ட 26 விதிமுறைகள் கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை மீறி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சரியாக 11 மணி அளவில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு அதன் அருகே உள்ள பாலக்கரை பகுதி ஊர்வலமாக வந்து மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தை சுமார் 10 முதல் 15 நிமிடம் பேசிய பிறகு பிரச்சாரத்தை தொடர்ந்தார். அவரது வாகனமானது காந்தி மார்க்கெட் வெளியே வந்தபோது ஆதவர்ஜுனா கார் முன்னாடி சென்றது. அப்போது கூட்ட நெரிசலில் தள்ளுமுள் ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த சதீஷ் என்ற காவலரின் கால் மீது அவர் கார் டயர் ஏறியதில் அவர் கால் முறிவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் தொடர்ந்து விஜய் தனது வாகனத்தில் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன்.